டிஎன்இபில லோட் மேன் சொல்லுவாங்க. அந்த லோட் மேன் வந்து அவங்க தான் வந்து அந்த மீனியல் குழி தோன்றது முக்கியமான ரிஸ்கான ஜாப் பண்றவங்க எல்லாமே இப்ப கான்ட்ராக்ட் தான். அந்த கான்ட்ராக்ட் தான் டிஎம்கே தான். அதுல 90% கான்ட்ராக்ட் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு எக்யூப்மெண்ட் பெனிஃபிட் டெத் பெனிஃபிட் எதுவுமே கிடையாது. கான்ட்ராக்ட் டெய்லி வேஜஸ் தான். அவங்க எல்லாம் ஜாயின் ஆனாங்கதான் தமிழ்நாட்டுல எவ்வளவு வேலைகள் போகுங்க. என்ன சொல்றாங்க, எல்லா துறைகளும் பாதிக்கப்படும். தமிழ்நாட்டுல எல்லாம் படிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. அரசு வேலை அப்படிங்கிறது ஒரு உத்தரவாதம், அது ஒரு பட்டினியை ஒழிக்கும் ஒரு விஷயம் இல்லையா? அரசு வேலைங்கிறது ஒரு மரியாதை, ஒரு பென்ஷன். யாரும் தான் பெருக்கிறேன்னு சொல்ல, நான் பெருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் நான் கவர்மெண்ட்டுக்காக பெருக்கி அந்த வேலை செய்யறேன், தூய்மை பணியாளராக இருக்கேன், எனக்கு கவர்மெண்ட் சம்பளம் வருதுன்னா அவங்களுக்கு அது ஒரு மரியாதை இல்ல. அப்ப தலித்துகள் வந்து அரசு பணியாளர்களும் ஆகக்கூடாது அப்படின்றதோட தனியார் பழங்குடியினர்ல வந்து முழுக்க முழுக்க ஒரு 80% வாங்க சார். 80% வந்து பேக்லாக் இருக்கு. அதே மாதிரி எஸ்சில ஒரு 50% 60% பேக்லாக் இருக்கு. இவங்க வேலையை எடுக்கல, அவங்களுக்கு வந்து தொழிலாளர்கள் கிடைக்கல. அப்ப இவங்க யார் தொழிலாளர்கள் கரெக்ட் தானே? ஏன்னா ஸ்டாலின் எப்ப மேயர் ஆனாரோ அதான் ரொம்ப புகழப்பட்ட. ஸ்டாலின் தான் சூப்பர் மேயர்லாம் நான் ஒரு காலத்துல சொல்லியிருக்கேன். ஆனா உண்மை என்னன்னா ஸ்டாலின் காலத்துல தான் இந்த ஒப்பந்த பணியாளர் திட்டம் வந்துச்சு. சிங்கப்பூர் கம்பெனி கொடுக்குறேன், மலேசியா. அப்ப நம்ம ஊர்ல திறமை இல்லையா? நம்ம ஊர்ல சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தனியார் மக்களை அறிவித்ததே வந்து முதல்ல அந்த பெருமை திமுக என்னன்னா எல்லா வேலையும் இவங்க செய்ய போறாங்க. போட்டு லண்டன் எல்லாம் போய் நம்ம பண்ணிட்டு அங்கெல்லாம் போய் கத்துக்கிட்டு வந்து அதை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் நம்மளோட தொழிலாளர்களை வச்சு. அதை விட்டுட்டு நீங்க போய் ஆந்திரால இருந்து ஒரு கம்பெனி கொண்டு அவன் பாத்துப்பான், எந்த மக்களோட குப்பை மட்டும் அள்ளி கொடுப்பாங்க அப்படின்னா நீ அதை பண்ணு. அதுக்குதான் உனக்கு ஓட்டு போட்டோம். அதுக்கு பேர் தான் அட்மினிஸ்ட்ரேஷன், சிவிக் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன். என்ன நீ தான் அந்த வேலையை செய்யணும். இங்க இல்லாத கம்பெனியா? இங்க இல்லாத சிப்காட் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டமா இருந்த இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா இப்போது தலித் சங்கங்கள் கூட இணைந்து போராடக்கூடிய ஒரு எஸ்சி எஸ்டிக்கான போராட்டமா மாறி இருக்கு. இந்த போராட்டத்தின் அடுத்த கட்ட நகர்வு என்னமா? அது ஏன் தூய்மை பணியாளர்களோட எஸ்சி எஸ்டி தொழிற்சங்கங்கள் எல்லாமே வந்ததுன்னா, இப்ப தூய்மை பணியாளர்கள் 99% எஸ்சி எஸ்டி தான் இருக்காங்க. வண்ணாறு, தோட்டியர் சமூகம், அருந்ததியினர் சமூகம், பறையர் சமூகம், எதனால தூய்மை பணியாளர்கள் மேல இவ்வளவு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அது காரணம் அந்த ஜாதி ஒரு முக்கிய காரணம். சோ அதனால இப்போ 3 வார்டு 4 வார்டு பண்ணாங்க, வெறும் அவங்க கூட்டமைப்பு மட்டும் பண்ணாங்க. இப்போ எஸ்எஸ்சி சங்கம் ஒரு 23 சங்கம் வந்துடும். ஒரு 23 சங்கம் வந்துடும் சொன்னாரு. மலேரியா சங்கம் வரும், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற மாநகராட்சி ஊழியர்கள் இருக்காங்க, அவங்க வருவாங்க. அப்புறம் இந்த இடுகாடுகள்ல வேலை செய்யற மாநகராட்சி ஊழியர்கள் வருவாங்க, சுடுகாட்டுல வேலை செய்யறவங்க, அதுக்கப்புறம் இந்த ரோடு கான்ட்ராக்ட் வேலை செய்யறவங்க, இந்த மாதிரி. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இப்போ லகீப் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, டிஎன்இபில லோட் மேன் சொல்லுவாங்க. அந்த லோட் மேன் வந்து அவங்க தான் வந்து அந்த மீனியல் குழி தோன்றது முக்கியமான ரிஸ்கான ஜாப் பண்றவங்க எல்லாமே இப்ப கான்ட்ராக்ட் தான். அந்த கான்ட்ராக்ட் தான் டிஎம்கே தான். அதுல 90% கான்ட்ராக்ட் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு எக்யூப்மெண்ட் பெனிஃபிட் டெத் பெனிஃபிட் எதுவுமே கிடையாது. கான்ட்ராக்ட் டெய்லி வேஜஸ் தான். அவங்க எல்லாம் ஜாயின் ஆனாங்கதான் தமிழ்நாட்டுல எவ்வளவு வேலைகள் போகுங்க. என்ன சொல்றாங்க, எல்லா துறைகளும் பாதிக்கப்படும். தமிழ்நாட்டுல எல்லாம் படிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. படிச்சவங்களுக்கு அரசு வேலை இருக்கா? அப்ப எல்லாருமே பிரைவேட்டா இருக்காங்க. மருத்துவ தொழிலாளர்கள் பிரைவேட் இல்ல, அப்புறம் ஈபி தொழிலாளர்கள் சொன்னா பிரைவேட், ரோடு கான்ட்ராக்ட் பிரைவேட். அப்ப இவங்க பிரைவேட்னா அப்ப யார் தான் அரசு இதுல இருக்காங்க? அப்ப எல்லாத்துக்குமே பிரைவேட் ஆகிட்டீங்க, நான் காவல்துறை பிரைவேட் ஆகிடுவீங்களான்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அப்போ அப்போ இவங்களுக்காக போராடுறது எல்லாருக்கான போராட்டம். இந்த போராட்டம் விரிவடையும்ல. யாரெல்லாம் ஒப்புது தொழில் இப்போ 2 வார்டு ஃபர்ஸ்ட் போராடினாங்க, 6, 5, அதுக்கப்புறம் 7, 8 வந்தாங்க. இப்போ எல்லா மண்டலம் இருக்குன்னா அது 10, 11 மண்டலத்துல இருக்கிறவங்களும் மொத்தமா சேர்த்து போராடுவாங்க. ஏன்னா இங்க ஒப்புது தொழிலாளர் நிலை வேணாம், கார்பரேஷன் கிட்ட தான் வேலை செய்யும், எங்களுக்கு பெர்மனன்ட் வேலை கொடுங்க. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி சட்டமா தான் சொல்லுது, தூய்மை பணியாளர்கள் எசென்சியல் ஒர்க்கர்ஸ். அவங்க தான் 50% கீழே கூட பிரைவேட்டா இருக்கக்கூடாது, எல்லாமே பப்ளிக் அவங்க வந்து பெர்மனண்டா இருக்கக்கூடாது. அரசு வேலை அப்படிங்கிறது ஒரு உத்தரவாதம், அது ஒரு பட்டினியை ஒழிக்கும் ஒரு விஷயம் இல்லையா? அரசு வேலைங்கிறது ஒரு மரியாதை, ஒரு
பென்ஷன் யாரும் தான் பெருக்கிறேன்னு சொல்ல, நான் பெருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் நான் கவர்மெண்ட்டுக்காக பெருக்கி அந்த வேலை செய்ய தூய்மை பணியாளராக இருக்கேன், எனக்கு கவர்மெண்ட் சம்பளம் வருதுன்னா அவங்களுக்கு அது ஒரு மரியாதை இல்ல. அப்ப தலித்துகள் வந்து அரசு பணியாளர்களும் ஆகக்கூடாது அப்படின்றதோட தனியார். இப்போதைக்கு தமிழ்நாட்டுல SC/ST பணியிடங்கள் 49% காலியா இருக்கு, 49% ஃப்ரீயா இருக்கு, பேக்லாக் இருக்கு, BC பேக்லாக் இருக்கு, MPC பேக்லாக் இருக்கு, அதே மாதிரி SC/ST இருக்கு. SC பழங்குடியினர்ல வந்து முழுக்க ஒரு 80% வாங்க சார், 80% வந்து பேக்லாக் இருக்கு. அதே மாதிரி SC-ல ஒரு 50% 60% பேக்லாக் இருக்கு. இவங்க வேலையை எடுக்கல, கிட்ட அவங்களுக்கு வந்து தொழிலாளர்கள் கிடைக்கல. அப்ப இவங்க யாரு தொழிலாளர்கள்? கரெக்ட் தானே? ஏன்னா அவங்க தலித்துகளா இருக்காங்க. அப்போ இடஒதுக்கீடை பத்தி நீ பேசுவ, ஆனா SC/ST இடஒதுக்கீடை நீ ஃபில் பண்ண மாட்ட. அவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் பர்மனன்ட் ஆகாம ஒப்பந்த தொழிலாளரை நீ வச்சுட்டு இருந்த, அதுவே தப்பு. இதுல வந்து நீ வந்து அவங்களை வந்து வேற ஒரு கம்பெனி கிட்ட போய் வேலை வாங்கிக்கோங்க, ஓவர் நைட்ல வேலையை விட்டு தூக்கிடுற ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்கா, ரொம்ப தப்பு. இப்போ மகாராஷ்டிரால BMC இருக்கு, பாம்பே முனிசிபாலிட்டி கார்பரேஷன். அவங்கள தொழிலாளர்கள் இங்க விட அங்க அதிகம். ஆனா அவங்க எல்லாருக்குமே வந்து கவர்மெண்ட் கீழே பெர்மனண்டா இருக்காங்க. அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, மெடிக்ளைம் இருக்கு, ஹெல்த் பாலிசி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா சென்னை வந்து தென்தேசியாவே பெரிய இது. ஆனா சென்னை மாநகராட்சிக்கு தான் அந்த உத்தரவு எதுவுமே இல்லை. அப்ப எங்க தொடங்குச்சு எங்க இது நார்மலைஸ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் எப்ப மேயர் ஆனாரோ அதான் ரொம்ப புகழப்பட்ட. ஸ்டாலின் தான் சூப்பர் மேயர்லாம் நான் ஒரு காலத்துல சொல்லியிருக்கேன். ஆனா உண்மை என்னன்னா ஸ்டாலின் காலத்துல தான் இந்த ஒப்பந்த பணியாளர் திட்டம் வந்துச்சு. சிங்கப்பூர் கம்பெனி கொடுக்குறேன், மலேசியா. அப்ப நம்ம ஊர்ல திறமை இல்லையா? நம்ம ஊர்ல சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தனியார் மக்களை அறிவித்ததே வந்து முதல் அந்த பெருமை திமுகவே சாரும். என்னன்னா எல்லா வேலையும் இவங்க செய்ய போறாங்க. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எல்லா வேலையும் இவங்க தான், குப்பை அள்ளுறதுல இருந்து எல்லா ப்ராசஸ் ஆஃப் இருக்குல்ல அந்த ப்ராசஸ் எல்லாம் இவங்க தான் செய்வாங்க. ஆனா அதை மேனேஜ் பண்றதும் அவன், பணத்தை வச்சிருக்கவன் அவன். அது தப்பு இல்லையா? 2600 crores நீங்க சப்சிடி கொடுக்குறீங்க. அப்புறம் அந்த குப்பையை இது பண்றாங்களா, ப்ராசஸ் பண்ணி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணி அது பல கோடி வரும். அதுல கரண்ட் உற்பத்தி பண்ணலாம், என்னென்னமோ வரும். சோ இது எல்லாமே வந்து இவங்க இன்னொரு கம்பெனி கொடுக்குறாங்க. என்னன்னா நீங்க வேலை செய்வீங்க, இன்னொரு கம்பெனி பலனை அனுபவிப்பான், மேபி உங்களுக்கு கமிஷன் வரும், அவ்வளவுதான். அது அரசாங்கத்துக்கே எவ்வளவு பெரிய ஒரு பின்னடைவு இல்லையா? அதை பத்தி யோசிக்கல. இந்த ஆட்சிக்குள்ள நான் என்ன பண்ண முடியுமோ பிரைவேட் ஆக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி தான் இருக்காங்க. குப்பை வந்து குப்பை கிடையாது. குப்பை அப்படிங்கிறது வந்து ஒரு புதையல் மாதிரி. ஆக்சுவலா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் எல்லாமே குப்பையை ப்ராசஸ் பண்ணி அதுல இருந்து ரீசைக்கிள் பண்ணி பல மடங்கு ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த குப்பை எடுக்கிறது நம்மளுக்கு குப்பையை அகற்றுற விஷயமா தான் தெரியும். ஆனா ஒரு கம்பெனி அதை செய்யும் போது அந்த குப்பையை வச்சு அவங்க பயங்கரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. குப்பையில இருந்து கரண்ட் எடுக்கலாம், குப்பையில இருந்து நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு, நிறைய வேலை இருக்கு. அப்போ அந்த குப்பையை எடுத்து ப்ராசஸ் பண்ண போறிய அந்த லாம்கே கம்பெனிக்கு பல மடங்கு இது வரும், என்ன சொல்றது, ப்ராஃபிட் வரும், லாபம் வரும். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அத்தனை சொல்லுது, நாங்க எல்லாம் படித்தவர்கள், எங்க கிட்ட நிறைய அறிவானவர்கள் இருக்காங்க, நான் முதல்வன் திட்டம் இருக்கு, என்கிட்ட எல்லாமே அறிவான. தமிழ்நாடு வந்து தென்னகத்தின் அறிவு களஞ்சியம் சொல்றீங்க, ஸ்மார்ட் சிட்டி. இந்தியாவிலே தமிழன் தான் அறிவாளி அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்போ அந்த அறிவாளிகளால இதெல்லாம் பண்ண முடியாதா? நிறைய பேர் இருக்காங்க, ரிசர்ச்சர்ஸ் IIT-ல இருக்காங்க, சுத்தி நிறைய படித்த அறிஞர்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்க. இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை செய்யக்கூடியவங்க கம்பெனியும் இருக்கு. ஆனா எதுக்கு ஆந்திரால இருந்து ஒரு கம்பெனி கொண்டு வந்தா அந்த கம்பெனிக்கு 2600 கோடி கவர்மெண்ட் பணத்தை கொடுத்து நீங்க அந்த குப்பை புதையல் அதை எடுத்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க நீங்க கொடுக்குறீங்கன்னா, அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் தொழில் வளர்ச்சின்னு சொல்றீங்களா? தங்கம் தென்னரசன் நான் தான் கேக்குறேன். அப்ப உங்க தொழில் வளர்ச்சி என்ன ஜீரோவா? அப்ப உங்களுக்கு ஒண்ணுமே நிர்வாக திறமை இல்லையா? இப்ப இந்த குப்பை எடுத்து அவன் ப்ராஃபிட் பார்ப்பான். நீங்க அரசாங்க சொத்துல இருந்து 2600 கோடி வரை கொடுத்துருக்கீங்க அவனுக்கு, இவனுக்கு சம்பளம் கொடுக்காம. அப்போ நீங்க மக்களுக்காக இருக்கிறீங்களா, மக்களுக்காக வேலை செய்றீங்களா? இல்ல தனியார் கம்பெனி ஆந்திரால இருந்து வந்த ஒரு கம்பெனிக்கு நீங்க அவங்க வாழ்வை மேம்படுத்ததான் இருக்கீங்களா? ஆந்திரா, அந்த கர்நாடகா இதெல்லாம் தாண்டி வந்து வேற ஒரு நாட்டுக்கே போய் நம்ம மாநகராட்சிக்காக புது இயந்திரங்கள் எல்லாம் கொண்டு வர மேயர் பிரியா சொல்லிருக்காங்களே. மேயர் பிரியா பாத்தீங்கன்னா இந்த ஃப்ராக் எல்லாம் போட்டு லண்டன் எல்லாம் போய் நம்ம பண்ணிட்டு வந்தாங்க. அங்கெல்லாம் போய் கத்துக்கிட்டு வந்து அதை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் நம்மளோட தொழிலாளர்களை வச்சு.
அதை விட்டுட்டு நீங்க போய் ஆந்திரால இருந்து ஒரு கம்பெனி கொண்டு வந்து அவன் பாத்துப்பா எந்த மக்கள் குப்பை மட்டும் அள்ளி கொடுப்பாங்க அப்படின்னா நீ அதை பண்ணு. அதுக்குதான் உனக்கு ஓட்டு போட்டோம். அதுக்கு பேர் தான் அட்மினிஸ்ட்ரேஷன், சிவிக் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன? நீ தான் அந்த வேலையை செய்யணும். இங்க இல்லாத கம்பெனியா, இங்க இல்லாத சிப்காட்டா, இங்க இல்லாத விஷயங்களா எல்லாத்தையும் நீங்க இங்க இருக்க கம்பெனி கொடுத்து நீ இந்தியாவை நீ சரி பண்ணணும்ல. நான் தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை ஜிடிபி இன்க்ரீஸ் பண்ணனா அதை நீ செய்யலாமே. நீ எதுக்கு ஆந்திரால இருந்து ஒரு பிரைவேட் கம்பெனி கொடுக்கணும்? சோ பேசிக் क्वेश्चन இங்க வந்து क्वेश्चन லேபர் வயலேஷன் மட்டும் இல்ல, இது வந்து ஃபினான்ஷியல் வயலேஷன். இது வந்து செல்ஃப் டிபெண்டன்ட் ஃபினான்ஸ் சர்ச்சாப்பு பொருளாதாரம் ஒரு லீகல் நடக்குது. ஆமா, இது ஒரு பெரிய ஸ்கேம். எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ் சென்னை கார்பரேஷன், கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் தான் இருக்கிற எல்லாத்தையுமே பிரைவேட் ஆகுறாங்க. இங்க ஒரு சின்ன இது இருக்கு, ஜெண்டர் ஜஸ்டிஸ் கிளாஸ் இருக்கு. அது ஜெண்டர் ஜஸ்டிஸ் கிளாஸ் ப்ரோக்ராம் கூட பிரைவேட். டாய்லெட் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு, அந்த டாய்லெட் ப்ரோக்ராமும் பிரைவேட். எல்லாமே பிரைவேட் பிளேயர்ஸ். அப்படின்னா அப்போ நீ தமிழர்களுக்கு, இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு அறிவு இல்ல, இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு திறமை இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்களா? அப்போ நீங்க செய்யற விளம்பரத்துக்கு தான் அதிகமா காசு தராங்க. செய்யற விளம்பரத்துக்கும் நீங்க செய்யற வேலைக்கும் ஏன் இவ்வளவு பெரிய கேப் இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. முதல்ல நம்ம மேயரே வந்து இந்த துப்புரவு பணியாளர்களை தனியார் மயமாக்குனதை கொண்டு வந்ததே நம்ம ஸ்டாலின் அவர்கள் தான் தெரியாம அதிமுக ஆட்சியில பண்ணாங்களே, அது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்கலாம், அந்த ஆட்சியில பண்ணாங்களே அப்ப கேள்வி கேட்டீங்களா? இந்த ஆட்சியில பண்றீங்களா அது கேள்வி கேட்கலங்கிறது வாட் அபவுட். அது பண்ணக்கூடாது. நீங்க எந்த கோர்ட், எந்த லீகல் கோர்ட்லயும் போயிட்டு நீங்க அந்த ஆட்சியில பண்ணாங்களே இந்த ஆட்சியில பண்ணலாம் கேட்கவே கூடாது. நான் இப்ப கேக்குறேன், எனக்கு நீ பதில் சொல்லு. எனக்கு எப்ப வேணா தோணும், எப்ப நடந்திருக்கிறேன். அவன் கேட்கலன்னா அவன் கேட்கல, அவன் இனிமே கேட்பான். ஏன்னா இப்ப கேக்குறாங்களே எல்லாரும், இனிமே எல்லாரும் கேட்பாங்க. அவர் சொன்ன மாதிரி தான் ஈபில இருக்க லோட்மேன் கேட்பான், ரோட்வேஸ்ல இருக்கவங்க கேட்பான், ஹாஸ்பிட்டல்ல இருக்க சுகாதாரத்துறை ஊழியர்கள் எல்லாருமே கேள்வி கேட்கிற ஒரு இடம் இருக்கு. எல்லாரும் கேட்பாங்க. இன்னொன்னு, மேயருக்கு சுத்தமா ஹிஸ்டரி நாலேஜே இல்ல. ஒரு ஜிசிசில மேயரா வரும், இங்க என்ன நடந்திருக்கு, எப்போ ஓனிக்ஸ் வந்துச்சு, இப்ப எப்ப நீல் மெட்டல்ஸ் வந்துச்சு, என்னென்ன பிரைவேட் பிளேயர்ஸ் இருந்தாங்க, யார் அதை கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதை பத்தி தெரியாம ஸ்ட்ரைட்டா அதிமுக தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறது. அதிமுக கொடுத்தாங்க, கொடுக்கலாம்னு சொல்லல. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு விதையை போட்டதுன்றீங்கல்ல, அந்த மரத்தை நட்டது யாரு அப்படிங்கும் பொழுது இந்த விஷ மருந்து, இந்த தனியார் மயம் என்ற விஷ செடியை நட்டது திமுக. இப்ப இந்த போராட்டம் வந்து தலித் போராட்டமா வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னீங்க. போராட்டம் தான் இது, தலித் போராட்டம் தான். இப்ப நாளைக்கு 23 யூனியன் வந்துருச்சுன்னா, எஸ்சிஎஸ்டி யூனியன் வந்துருச்சுன்னா, நாளைக்கு முழுசாவே ஒரு தலித் ஆதிவாசிகளோட போராட்டமா தான் இருக்கும். நேரம் ஒதுக்கி உங்களுடைய பல கருத்துக்களை இந்த சிச்சுவேஷன்ல எங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம்.